பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், நம்மளை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். இந்த நாட்களில் நம்மை நடத்துவார், குடும்பத்தை நடத்துவார், வேலையில் நடத்துவார், ஒரு குறையில்லாமல் நடத்துவார். தொடர்ந்து அந்த ஆண்டவரை நாம் துதித்து நன்றி செலுத்த போகிறோம். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறிடார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறிடார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறிடார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறிடார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். பலவீன நேரங்களில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என தருள்வார். பலவீன நேரங்களில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனையில் சுகம் என தருள்வார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு காலத்திலே இயேசு விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், வந்தாலும் இயேசு கைவிடார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பங்களை வந்தாலும் இயேசு கைவிடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார்.
தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:18 அவர் சொல்லுகிறார், தேவரீர் இம்மட்டும் என்னை கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க. இம்மட்டும் இந்த ஒரு நிலைக்கு நான் உயர்ந்திருப்பது, வாழ்ந்திருப்பது நான் நினைச்சே பார்க்கல ஆண்டவரே. காட்டில் இருந்தேன், கொடிய மிருகங்களோடு போராடிட்டு இருந்தேன். ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி, ஒரு விசை கோலியாத்து வந்து நிற்கிறான். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலெல்லாம் நான் பிழைப்பேனா, தப்புவிப்பேனா என்ற நிலையில் இருந்த என்ன இப்போ இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ராஜாவாக மாற்றிருக்கிறீங்களே. எவ்வளவு எனக்கு கீழே சேவகர்களை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஜனங்களை கொடுத்துருக்கிறீங்க, குடும்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல தேசத்தை கொடுத்துருக்கிறீங்க, விளைச்சல் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தன் வீட்டிலே கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு நன்மைகளையும் பாதைகளையும் நினைக்கும் போது தாவீது அவனால் சும்மாவே இருக்க முடியலையா. அப்போ தான் சொல்கிறான், தேவரை இம்மட்டும் நீ கொண்டு வந்ததற்கும் அடியேனுக்கு நீ பாராட்டின தயவுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினான். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு இதை செய்யலை, அதை செய்யலை, இதை கொடுக்கலை, அதை நிறைவேறலைன்னு சொல்லி அவரை போய் எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து குறை சொல்கிறத விட்டுட்டு பெற்று கொண்டதற்காக நீங்கள் நன்றி சொன்னீங்களா, துதிச்சிங்களா, மகிமைப்படுத்தினீங்களா, அதைத்தாங்க ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த நன்றி நிறைந்த இருதயம் தாவீதுக்கு எப்பவும் இருந்துச்சு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று வேதத்தில் சொல்கிறாரு. இதே நிலைதான் யாக்கோப்புக்கு இருந்தது. அவன் பாருங்களே, ஏறக்குறைய 20 வருஷம் லாபானுடைய வீட்டில் போய் இருந்து அடிமையாகி வேலை செய்து திருமணம் முடித்து அதில் ஏமாற்றப்பட்டு அடுத்து லேயாளுக்காக அப்புறம் ராகேலுக்காக இப்படிலாம் அவன் வேலை செய்தான். அப்படி செய்து அப்புறம் சம்பளத்தையும் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் அவனுக்கு இந்த உலகத்தின் மீதோ ஆசீர்வாதத்தின் மேலோ வாஞ்சையில் கர்த்தர் மேலே ஒரு பிடிப்பு வந்துருச்சு. அப்போ மாமனாரோடு அவர் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணி தன் தேசத்துக்கு திரும்பி வர்றார். அந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது அந்த யோர்தானை கடந்து அங்கே தனித்திருந்து அவன் அப்படியே பார்க்குறான், ஆண்டவரே ஒரு ராத்திரி என் வீட்டிலிருந்து விரட்டப்பட்ட போது இங்கே தானே ஒரு கல்லை வச்சு படுத்திருந்தேன், கோல் தானே இருந்துச்சு, தடி தானே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், திரளான ஆட்டு மந்தை, குடும்பம் என்ன, பிள்ளைகள் என்ன, கோத்திரம் என்ன, எங்கள் அண்ணனுக்கு ஒரு 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 மந்தையும் நாங்கள் கொண்டு போகும்படி இந்நிலைக்கு என்னை கொண்டு வந்து ஆசீர்வதித்து ஒரு சீமானாக மாற்றினீரே என்று சொல்லி மனதார கர்த்தரை துதித்தாரா. ஆதியாகமம் 32:10 பார்க்கிறோம், கோலும் தடியுமாக அந்த யோர்தானை கடந்தே இப்போ பரிவாரங்களோடு திரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்தான், மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார், அவனுக்கு நன்மை செய்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இந்த நிலைமைக்கு நான் இருப்பதற்கு காரணம் என் ஆண்டவராகி இயேசு என்று இந்த நன்றி நிறைந்த உள்ள உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து நடக்காத காரியங்களை, நிறைவேறாத காரியங்களை நிறைவேற்றி உங்கள் உள்ளம் சந்தோஷம் அடையும்படி உங்களை மேலே வானத்திலும் கீழே பூமியில் உள்ள ஆசீர்வாதத்தால் நிரப்பி நடத்துவார். அதற்குத்தான் நாம் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிறோம். அந்த ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் வல்லமையும் பிரசன்னமே இறங்கி மூடட்டும். ஆசீர்வதியும், தடைகளை நீக்கி போடும், ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம்
எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.